மிதுன ராசி. மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்காருங்க. 6ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி 4ஆம் அதிபதி 6ல் இருக்கும்பொழுது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாங்கணும் சின்னதாக ரிப்பேர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லாட்டி லோன் போட்டு ஏதாவது வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு 2ஆம் அதிபதி சந்திரன். 2ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள், தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல முயற்சிகள்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதியான சூரியன் 6ல் இருக்கும்பொழுது வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மாறுறது, இந்த மாதிரி மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 4ஆம் அதிபதியான புதன் 6ல் இருக்கும்போது சொத்துக்கள் ஏதாவது வந்து லோன் போட்டு வாங்குறதுக்கான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 5ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து இப்போது 6ல் இருக்கும்பொழுது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதே காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளை நம்பாதீங்க. சமயத்தில் வந்து நம்மகிட்ட நல்லா சிரித்து பேசிட்டு ஏமாத்துறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு அது வந்து 5க்கு 8ஆக அமைவதனால் குழந்தைகளால் ஒரு சின்ன ஒரு காயங்கள் நமக்கு கண்டிப்பாக ஏற்படுறதுனால கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 7ல் இருக்கும்போது வேலை நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் இருக்கும். சில நேரங்களில் வந்து வேலையில் வந்து சின்னதாக ஒரு நெருக்கடிகள், கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன சந்தேகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே வக்கரமாக இருக்கும்போது கணவன் மனைவிக்குன்னு தேவையில்லாத ஒரு ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளாக இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா நம்ம நினச்ச மாதிரி ஒரு ஃபாஸ்ட் இல்லையே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா வக்கரங்கள் வந்து ரொம்ப வேகமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்காது. 8 மற்றும் 9ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 10ல் இருக்கும்போது பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து 8 சம்மந்தப்பட்ட அது 10ல் இருக்கும்போதே கொஞ்சம் நம்ம பெரிய லெவலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் யோசித்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான குரு வந்து ராசியிலே வக்கரமாக இருக்கும்போது நிறைய திட்டங்கள் போடுவீங்க, நிறையா ஒரு சேஞ்சஸ்லாம் பண்ணணும்னு நினைப்பீங்க. பட் அது வக்கரமாக இருக்கும்போது திடீர்னு ஒரு சோம்பேறித்தனம் வரும். இல்லை நீங்கள் போகும்போது அது போஸ்ட்பாண்ட் ஆகிட்டு போகிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 7ல் இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். சில பேர் வந்து லீகல் இஷ்யூஸ்க்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இதெல்லாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.